ஸோ வணக்க மக்களை நீங்கள் பார்த்தவங்க மல்டிஎஸ்டிக் தமிழ் இருக்கணும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்க்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னா ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம போன வீடியோவில் இந்த டைனமைட் பெல்லியல் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த டைனமைட் பெல்லியலோட பேட்டில்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்களே இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த ஒரு டைனமைட் பெல்லியலோட பேப்ளேடோட பேட்டில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு டைனமைட் பெல்லியலோட கிடையாது, பட் எஃப் கியரோட. ஸோ டைனமைட் பெல்லியல் ப்ளஸ் எஃப் கியர். ஸோ இந்த ஒரு எஃப் கியரோட நம்ம டைனமைட் பெல்லியல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் இந்த பேப்ளேடை ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ ஆனால் அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ளேட் வந்து செம்மையாக இருந்தது ஆக்சுவலி. பட் நம்ம வேனிஷ் ஃபேஃப்னரோட பேட்டில் பண்ணுறப்போ தோற்று போயிடுச்சு கேஸ் இந்த பேப்ளேட். ஸோ எக்ஸாக்ட்லி ஸோ வேனிஷ் ஃபேஃப்னரோட கியர் தான் கேஸ் இந்த ஒரு எஃப் கியர். ஸோ இதோட வேனிஷ் ஃபேஃப்னரை பார்த்து தான் நம்ம பெல் வந்து பார்த்திங்கன்னா அனிமேல இதை பண்ணியிருப்பார் இந்த ஒரு எஃப் கியரை. ஸோ அந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப் கியரோட இருந்தப்போ இந்த வேனிஷ் ஃபேஃப்னரை ஈஸியாக தோக்கடிச்சிருச்சு பெல்லியல். பட் ரியல் லைஃப்பில் அது பாசிபிளாக தான் பார்க்க போகிறோம். நம்ம டைனமைட் பெல்லியலுக்கான ஆப்பனன்ஸ் இது டைனமைட் பெல்லியல் வேனிஷ் ஃபேஃப்னர் மட்டும் கிடையாது. சென்டிங் ஒரு சில பேஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கர்ஸ் சட்டோம், சூப்பர் ஹைப்பேரியான், கில்டில் ரேஜ் லூயினார் அண்ட் பிரேவ் வால்ட்ராக் அண்ட் ஃபைனலி வேனிஷ் ஃபேஃப்னர். ஸோ இந்த ஒரு 5 ஆப்பனண்ட்டை நம்மளோட டைனமைட் பெல்லியல் ப்ளஸ் எஃப் கியரால் முடிக்க முடியுமாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். எஃப் கியர் அட்டாச் பண்ணோம் அஃப்கோர்ஸ். ஸோ எப்படின்னா இந்த ஒரு டிபி பிளேடில் தான் அட்டாச் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது போத் லோ மோட் அண்ட் ஹை மோடில் கூட போடலாம். ஸோ நான் இப்போ லோ மோடில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆப்பனன்ஸ் இங்கே இருக்காங்க. நம்மளோட வேனிஷ் நம்மளோட டைனமைட் பெல்லியல் இருக்குது. ஸோ லைக் அப்புறம் இந்த வி கியரில் வந்து பார்த்திங்கன்னா இது ரப்பர் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ எனிவேஸ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பனண்ட்டோட பேட்டில் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எது எடுக்கலாம்? ஸோ நம்மளோட சூப்பர் ஹைப்பீரியன்லேருந்து போகலாங்க. ஸோ சூப்பர் ஹைப்பீரியன் வர்சஸ் டைனமைட் பெல்லியல். எது ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுக்குது அதாங்க இஸ் வின்னிங். ஸோ பர்ஸ்ட் ஃபினிஷ் 2 பாயிண்ட், ஸ்பின் ஃபினிஷ் 1 பாயிண்ட், ரிங் அவுட் ஃபினிஷ் 1 பாயிண்ட். ஓகே ஸோ 2 பேருமே ரிங்கில் இருக்குது. எடுத்தோடனே நம்ம சூப்பர் ஹைப்பீரியன் அட்டாக்ஸ் கொடுக்குது. பட் டைனமைட் பெல்லியல் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுச்சு. எஸ் கைஸ் அஃப்கோர்ஸ் டைனமைட் பெல்லியல் தான் ஜெயிச்சது. ஸோ ஒரு டிபி பேயோட ஸ்பார்க்கிங் பேயோட போகிறப்போ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பார்க்கிங் பேஸ் எல்லாமே டஃப் கொடுக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இன்னொரு ரவுண்டு செம்ம ஒரு ஃபினிஷ் கொடுத்தது ஹைப்பீரியன். ஸோ ஆக்சுவலி ஃபுல்லாக ஆக்சிலரேட் பண்ணி முடிச்சு விட்டுருச்சு நம்ம டைனமைட் பெல்லியல்ல. ஸோ இன்னொரு தடவை போட்டுடலாம், அது ட்ரா ஆயிடுச்சு. என்னது இது கேஸ்? டைனமைட் பெல்லியலை வெளியே தள்ளிடுச்சு ஹைப்பீரியானு. இப்படி ஹைப்பீரியன் கூடலாம் தோது போகணும்னு எதிர்பார்க்கல. எனிவேஸ் 1-1 இருக்குது பாயிண்ட்டு. கமான் பெல்லியல், பரவாயில்ல கேஸ். இந்த தடவை பெல்லியல் டஃப் கொடுக்குது. அவ்வளோதாங்க. ஸோ டைனமைட் பெல்லியல் ஃபஸ்ட் ஆப்பனண்ட்டை ஈஸியாக முடிச்சிருச்சு. ஈஸியாக இல்லை, ஸோ ரிங் அவுட் பண்ணிச்சு கேஸ். தான் அதான் என்னால் நம்ப முடியல எப்படின்னு. எனிவேஸ் கேஸ் அடுத்த ஆப்பனண்ட் கர்ஸ் சட்டம். ஒரு டிஃபென்சிவ் டைப் டைனமைட் பெல்லியல் படிச்சிட்ருக்கு. அண்டு வின்னர் வந்து டைனமைட் பெல்லியல் தான் கேஸ். இன்னொரு ரவுண்டு. என்ன டைனமைட் பெல்லியல்ல சென்டரை பிடிக்குது கேஸ் சம்மந்தமே இல்லாமல். ஈஸி ரவுண்ட் ஃபார் பெல்லியல் கேஸ். ஸோ செகண்ட் ஆப்பனண்ட்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. ஸோ அடுத்த ஆப்பனண்ட் கொஞ்சம் டஃப்பான ஆப்பனண்ட் கேஸ். பிரேவ் வால்ட்ராக் இருக்கேன்ட்ட கேஸ். அப்போ பிரேவ் வால்ட்ராக் கூட பரவாயில்லையே, டஃப் கொடுக்குது பிரேவ் வால்ட்ராக். ஆனால் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இது வின் ஆக போகுதுன்னா டைனமைட் பெல்லியல் கேஸ்.
சென்டரை பிடிச்சிறதுக்கு டக்குன்னு பெல்லியில் தான் ஏன்னு தெரில. இப்போ பாருங்கள் வால் ட்ராக்லாம் அட்டாக் பண்ண போகுது கம்ப்ளீட்லி. பரவாயில்ல, நல்ல ஒரு பேட்டில். ஸோ 3வது ஆப்பனண்ட்டா? ஆமாம், 3வது ஆப்பனண்ட்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு டைனமைட் பெல்லியல். தொடர்ந்து 3 ஆப்பனண்ட்டையுமே முடிச்சிருச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது 2 தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன்னு நினைக்கிறேங்க. ஸோ ரேஜ் லூயினார் இருக்குது. ஸோ பேப்ளேட் பஸ் பார்க்கிங்லேயே பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் பேப்ளேடு தாங்க. ஸோ இதை தோக்கடிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பார்த்துடலாங்க. ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ செம்மையாக ஒரு பேட்டிலாக இருக்க போகுது. ஸோ ஓகே, லூயினார் அடிக்குது. ஓடு, பெல்லியல் டஃப் கொடுக்குது. நான் கூட ஒரே அடியில் முடிச்சிடும்னு நினச்சேன். லூயினார் பொறுமையாக டீல் பண்ணுது கைஸ். லூயினார் இன்னும் டைனமைட் பெல்லியல் ஜெயிச்சிரும் போல். ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது கைஸ் லூயினார். இல்லை ஆமாம் இல்லை கைஸ், பெல்லியலுக்கு தான் போயிருக்கு. பரவாயில்ல, செம்ம டஃப் கொடுத்ததானா லூயினார். ஸோ பெல்லியல் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையும் ஜெயிச்சிருச்சுன்னா முடிச்சிருவோம் கைஸ் லூயினாரை. ஸோ பார்க்கலாம். ஓடு, ஒரே அடியில் முடிச்சிருச்சு கைஸ். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ தொடக்கூட முடியல, ஒரே அடியில் கில்ட்டி அப்பர் பண்ணி வெளியில் தெளியிருச்சு. ஐ மீன் ரேஜ் அப்பர். ஸோ கைஸ் இப்போ 2-1 ட்ராவில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை டைனமைட் பெல்லியல் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் தொடர்ந்து 4 ஆப்பனண்ட்டையுமே. எனிவேஸ் ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ செம்மையான ஒரு ஸ்டார்ட்டு. போடு, லூயினார் செம்ம அட்டாக் கொடுத்தது. ஆனால் பெல்லியல் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அதோட ஃபார்மில் இருக்குது பெல்லியல். அந்த வின்னர்ஸ் எது ஜெயிக்கும்? 2த்துக்குமே ஸ்டாமினா குறைஞ்சிட்டே வருது கைஸ். ட்ராவா? லூயினார் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஆக்சுவலி லூயினார் தான் ஜெயிச்சதோ இந்த ரவுண்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரில. ஒரு ரீரவுண்ட் போட்டுடலாம். ஸோ ரீரவுண்டு போடு, செம ஹிட்டு ரேஜ் லூயினார். அவ்வளோதான், வெளியே தள்ளிடுச்சு கைஸ். போடா வெளியேன்னு தள்ளிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரவுண்டில் நம்ம ரேஜ் லூயினார் முடிச்சு விட்டுருச்சு. ஸோ நான் கூட ரேஜ் லூயினார் முடிச்சிரும்னு நினச்சேன் பெல்லியல். ஆனால் இது தெரிஞ்ச விஷயம் தான் கைஸ் ஆக்சுவலி. ஸோ எல் கியரோட சேர்ந்தால் நம்ம டைனமைட் பெல்லியல் இதை போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். எனிவேஸ் அடுத்த ஆப்பனண்ட்டுக்கு போகலாம். ஸோ மொத்தமாக 5 ஆப்பனண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 ஆப்பனண்ட்டை தோக்கடிச்சு 4வது ஆப்பனண்ட்டோட தோற்று போயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனல் ஆப்பனண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வேனிஷ் ஃபேஃப்னர் இருக்கு கைஸ். ஸோ இந்த ஒரே ஒரு டிபி ஆப்பனண்ட்டை தான் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம மற்ற டிபி பேஸோட பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஆப்பனண்ட் ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் ஆப்பனண்ட் ஃபார் அவர் டைனமைட் பெல்லியல். ஸோ வேனிஷ் ஃபேஃப்னர். கைஸ் வெளியே தள்ளிடுச்சு கைஸ் ஃபேஃப்னரை. வாய்ப்பே இல்லை, வெளியே தள்ளிடுச்சு கைஸ். நீங்களே பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டைனமைட் பெல்லியலுக்கு தான் கைஸ் போயிருக்கு ஒரு ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பெல்லியலுக்கு தான் போச்சு. ஸோ ஸ்லோலாம் சுட்டு ஆக்சுவலி. ஆனால் இருந்தாலும் டைனமைட் பெல்லியல் ஏதோ பண்ணுது. ஸோ பார்க்கலாம். என்ன ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதா கைஸ் டைனமைட் பெல்லியல்? கைஸ் ரொம்ப ஸ்லோவாக விட்டு ஆக்சுவலி. அங்கே பாருங்க, வேனிஷ் ஃபேஃப்னர்கிட்ட இருந்து டைனமைட் பெல்லியல் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது. என்ன லாஜிக்கே மாறிடுச்சு. அந்த வின்னர் பார்த்தீங்கன்னா ட்ரா ஃபினிஷ் கைஸ். சே, ஜெயிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும் பை பெல்லியல். இன்னொரு ரவுண்டை போட்டுடலாம் கைஸ். ஓடு, பெல்லியல் செம அட்டாக்கு ஸ்டார்டிங்லேயே. ஃபுல்லாக ரப்பரோட சவுண்டு தாங்க கேட்குது என் காதுக்கு. அப்படியே ஏதோ ஒரு பிளேடு, ஏதோ ஒரு இது அப்படியே நல்லா இருக்கான சவுண்டு. கைஸ் ரெண்டுமே ஸ்லோ ஆகிட்டே வருது. ரெண்டுமே ஈச் அதர் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது. வேனிஷ் ஃபேஃப்னரா இல்லை ட்ராவா சத்தியமாக தெரியல. ஸோ ட்ரானே எடுத்துக்கிறேன் நான் அதை. ஸோ ஒரு மேட்டர் ஆஃப் சேஞ்சுக்கு இதில் ஹை மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எத்தனை பேர் அதை மறந்துட்டிங்க கைஸ் இந்த வீடியோ பார்க்குறப்போ? ஸோ நான் சத்தியமாக மறந்துட்டேன் அப்படி ஒரு மோடு இருந்ததே. ஸோ ஹை மோடில் போட்டு பார்க்கலாம் இப்போது.
ஸோ இப்போ ஹை மோடில் மாற்றிட்டேன் கைஸ். ஸோ இந்த ரவுண்ட்லேயாச்சும் பெலியல் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். ஓடு இதாங்க ஹை மோடு, அன்ஸ்டேபிளாக இருக்குது அநியாயத்துக்கு. இந்த தடவை ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறது கஷ்டம் தான் வேனிஷ் ஷாஃப்லரு. இருந்தாலும் நான் பண்ணுவேன்னு பண்ணுது கைஸ். ஸோ இந்த ரவுண்டும் ட்ரா ஆயிடுச்சுன்னா கடுப்பாயிருவேன். நினச்ச மாதிரி ட்ரா தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆக்சுவலி இது வீக்குன்னு இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு வீக்காக இருந்தது. பட் எஃப் கியர் ஆட் பண்ணோடனே இதோட அதாவது எஃப் கியரே வேனிஷ் ஷாஃப்னர்கிட்டருந்து வந்தது தான். ஸோ அதுக்கே டஃப் கொடுக்குதுன்னா அப்போது அது பவர்ஃபுல்னே கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த எஃப் கியர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ பேவை கொஞ்சம் பவர் ஏற்றி விட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ அதனால் பேட்டில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எஃப் கியர் பரவாயில்ல கேஸ், ஒரு நல்ல ஒரு அடிஷன். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இன்னும் 3 கியர் இருக்குது கேஸ். ஸோ அதை ஆட் பண்ண இன்னும் பவர்ஃபுல் ஆகுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் கைஸ். ஸோ ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.